Hello everyone, welcome to UG TRB English. நம்ம previous classல few questions வந்து பார்த்துட்டு இருந்தோம். So அதோட continuations of questions வந்து இந்த classல பார்க்கலாம். The autobiographical work Grace Abounding was written by whom? So இதில் வந்து 4 options கொடுத்திருக்காங்க. Bunyan, Milton, Dryden, Sir William Temple. The right answer is Bunyan. Explanation பார்த்தோம்னா Grace Abounding to the Chief of Sinners is an autobiographical work written by John Bunyan in 1666. ஸோ 1666ல வந்து ஜான் பனியன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அவரோட ரைட்டிங்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணுவார். ஸோ கிரேஸ் அபவுண்டிங்ன்ற ரைட்டிங் வந்து எதை பேஸ் பண்ணி வரும்னா டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஒர்க்கை வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணியிருப்பார். ஸோ ஆட்டோபயோகிராஃபி அண்ட் பயோகிராஃபிக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு நம்ம கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணுன்னா ஆட்டோபயோகிராஃபி விச் வாஸ் ரிட்டன் பை த சேம் பர்சன், பயோகிராஃபி நம்மளை பற்றி சம் அதர் பர்சன் வில் ரைட், அதுதான் வந்து பயோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஆட்டோபயோகிராஃபின்றது ஓன் பர்சன், சேம் பர்சன் வந்து அவங்கள பற்றி எழுதுறது. ஸோ ஜான் பனியன் வந்து அவரை பற்றி அவர் வந்து எழுதியிருந்தது வந்து கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ் என்ற ஆட்டோபயோகிராஃபியில் வந்து எழுதியிருக்காரு. இட் இஸ் a spiritual autobiography where Bunyan describes his conversion to Christianity. ஸோ இந்த ரைட்டிங்ஸில் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆட்டோபயோகிராஃபி பேஸ் பண்ணி தான் வந்து எழுதியிருக்காரு. வேர் இந்த பர்சன் வந்து அவரோட கன்வர்ஷன் ஆஃப் லைஃப், ஸோ அவரோட லைஃப் வந்து எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைச்சது, ஸோ கிறிஸ்டியானிட்டி லைஃப்பில் வந்து எப்படி ஒரு சேஞ்சஸ் வந்தது, அண்ட் இஸ் காலிங் அஸ் அ ப்ரீச்சர். ஸோ ஒரு ரைட்டர், ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து அங்கேருந்து அவர் வந்து எப்படி ஒரு ப்ரீச்சராக மாறினார், ஸோ அவரோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி வந்து மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் தான் இந்த கிரேஸ் அபவுண்டிங் டு த சீஃப் ஆஃப் சின்னர்ஸ். The full title is Grace Abounding to the Chief of Sinners. ஸோ அந்த ஃபுல் டைட்டில் வந்து என்னன்னா Grace Abounding to the Chief of Sinners in his conversion and faith with a divine consideration of the mercies of God to him. ஸோ இதுதான் ஃபுல் டைட்டில். அதை தான் வந்து ஷார்ட்டாக வந்து Grace Abounding to the Chief of Sinners, அது வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் ஆஃப் ஜான் பனியன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜான் பனியன் இஸ் த பெஸ்ட் known for his allegorical work, The Pilgrim's Progress. ஸோ இந்த Pilgrim's Progress இங்கே வந்து த பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ்ன்ற ஒர்க், ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் ஜான் பனியன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து அலிகரிக்கல் ஒர்க். பட் கிரேஸ் அபவுண்டிங் இஸ் இஸ் பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ இவரோட பர்சனல் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரகிள்ஸ். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரோட லைஃப்பில் வந்து என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்தது. ஸோ இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப் லீட் பண்ணுற பர்சன் எப்போவுமே அவங்களால பர்ஃபெக்டாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் அவர் எப்படி அதை ஓவர் கம் பண்ணார், ஸோ என்னென்ன ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே அவர் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அண்ட் ஹவு ஹி காட் தி கிரேஸ் ஆஃப் காட்னு சொல்லிட்டு ஃபைனலாக அதில் பார்ப்போம். ஒய் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஸோ இவரோட ஆப்ஷன்ஸ் இப்போ கொடுத்துருந்த ஆப்ஷன்ஸ் பார்த்தோன்னா ஜான் பனியன் கொடுத்துருந்தாங்க, மில்டன், ட்ரைடன் அண்ட் சர் வில்லியம் டெம்பிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ராங்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா த ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் ஆஃப் கிரேஸ் அபவுண்டிங். ஸோ ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஒர்க் கிரேஸ் அபவுண்டிங்ன்றதை வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் இது கொடுக்கல. ஸோ அந்த ஃபுல் டைட்டில் கொடுக்காம இப்படி ஷார்ட்டாக கேட்டிருந்த போதும் நம்ம வந்து அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஜான் பனியன். அந்த 3 ரைட்டர்ஸ் மற்றவங்க மில்டன், ட்ரைடன், சர் வில்லியம் டெம்பிள், இவங்க 3 பேரும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மில்டன், ஸோ ஜான் மில்டன் எழுதுகிற பேரடைஸ் லாஸ்ட், அது வந்து ஃபேமஸ் எப்பிக்காக இருந்தது, எப்பிக் போம். அண்ட் அது வந்து ஆட்டோபயோகிராஃபி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஜான் மில்டன் வந்து ஆட்டோபயோகிராஃபி எழுதலை. ஜான் ட்ரைடன் வாஸ் அ poet அண்ட் கிரிட்டிக் known ஃபார் his ஒர்க்ஸ் லைக் அப்சலோம் அண்ட் அக்கிட்டோபில். ஸோ இந்த ஒர்க்கில் வந்து அவர் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரைட்டர். ஹீ இஸ் அ poet as well as critic. சர் வில்லியம் டெம்பிள் அண்ட் இங்கிலீஷ் ஸ்டேட்மேன். சர் வில்லியம் டெம்பிள் வந்து அண்ட் இங்கிலீஷ் ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் ரைட்டர், நாட் known ஃபார் திஸ் ஒர்க். ஸோ இவர் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு பர்சன் இல்லை, பட் இவரை வந்து இங்கிலீஷ் ஸ்டேட்ஸ்மேன் சொல்லுவாங்க அண்ட் ஹீ இஸ் அ ரைட்டர். ஸோ அவரோட ஒர்க்கில் வந்து ரொம்பவே வந்து அவர் ஃபேமஸ் ஆகலை. நெக்ஸ்ட், விச் ஸ்டைல் ஆஃப் தி லாங்குவேஜ் இஸ் பெஸ்ட் எக்ஸம்பிளிஃபைட் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜடிஸ்? ரஸ்டிக், ஆர்கேக், ஹியூமரஸ், பொம்பாஸ்டிக். ஸோ இந்த 4 இது கொடுத்துருக்காங்க. விச் ஸ்டைல், எந்த ஸ்டைலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க லாங்குவேஜில். விச் ஸ்டைல் ஆஃப் தி லாங்குவேஜ் இஸ் பெஸ்ட் எக்ஸம்பிளிஃபைட் இன் ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜடிஸ். அவரோட ட்ராஜடிஸில் வந்து எந்த ஸ்டைலை வந்து ரொம்பவே வந்து கொண்டு வந்திருக்காரு, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு, ஸோ எந்த ஸ்டைலை வந்து அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு 4 ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ரஸ்டிக், ஆர்கேக், ஹியூமரஸ், பொம்பாஸ்டிக். ஸோ இது வந்து நம்ம பார்த்தோன்னா எது அவர் வந்து இதில் கொண்டு வந்திருக்காருன்னா ஆர்கேக் தான் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கில் வந்து ஆர்கேக்கை வந்து ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு ட்ராஜிக் ஸ்டோரிஸில். ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜடிஸ் லைக் ஹேம்லெட்,
Macbeth and Othello are written in a style that reflects the early modern English of the 16th to 17th centuries. So ஷேக்ஸ்பியரோட ட்ராஜடிஸ் பார்த்தோன்னா ஹேம்லெட், மேக்பெத் அண்ட் ஒத்தெல்லோ ரொம்பவே வந்து ஃபேமஸான ட்ராஜிக் ஸ்டோரிஸ். ஸோ இந்த ஸ்டோரிஸை வந்து அவர் எழுதும்போது இந்த ஸ்டைல் என்ன ஸ்டைல் யூஸ் பண்ணாருன்னா ஆர்கிக் ஸ்டைல் வந்து ரொம்பவே அழகாக ரிஃப்ளெக்ட் ஆச்சு. எந்த பீரியட்லனா ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. 16 to 17th சென்ச்சுரியை வந்து ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் அஸ் ஆர்கேக் பிகாஸ் இட் யூசஸ் ஓல்டர் ஃபார்மல் லாங்குவேஜ் டிப்பிக்கல் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் டைம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா இந்த ஆர்கேக்ன்ற ஸ்டைல் வந்து ரொம்பவே டிஸ்கிரைப்ட் அஸ் ஓல்டர் ஃபார்மல் லாங்குவேஜ் டிப்பிக்கல் ஆஃப் ஷேக்ஸ்பியர் டைம். ஷேக்ஸ்பியரோட காலகட்டத்தில் அவரோட ரைட்டிங்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வேர்ட்ஸ் தான் வந்து ஆர்கேக் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி தி, தை, தவ் அப்படின்னு சொல்லிட்டு சில வேர்ட்ஸை வந்து ரொம்பவே நம்ம பார்ப்போம். இது வந்து பைபிளில் வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எதை குறிக்குது? ஸோ இந்த தவ் தீன்றது வந்து யூவை தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ தவ்ன்றது வந்து செகண்ட் பர்சனில் நம்ம வந்து யூவை ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோமோ அதுக்கு தான் அது தவ்வுன்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ணியிருப்பார். தீனும் போது ஃபஸ்ட்டு பர்சனாக வந்து நம்ம வந்து அந்த டைமில் வந்து ஐன்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இவர் வந்து யூன்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பார்ல. ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து கூப்பிடும்போது அந்த யூக்கு வந்து தீயை ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி தை, பிரித்தினா ப்ளீஸ் பண்ணுறது தான் வந்து பிரித்தின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அவர் அந்த காலகட்டத்தில் அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ ஷேக்ஸ்பியர்ஸ் ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் ஹேம்லெட், மேக்பெத் அண்ட் ஒத்தெல்லோ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த ரைட்டிங். அந்த ரைட்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னா இந்த ஆர்கிக் ஸ்டைல் வந்து ரொம்பவே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ இவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்த காலகட்டங்கள் வந்து 16 to 17th century, தட் இஸ் ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியட். அண்ட் அந்த டைமில் வந்து ஆர்கேக், ஸோ அந்த காலகட்டத்தில் அவரோட ரைட்டிங்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்போது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆர்கேக், இந்த ஸ்டைல் வந்து ஆர்கேக்குன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து ஓல்டர் ஆஸ் வெல் அஸ் ஃபார்மல் லாங்குவேஜ் அண்ட் அது வந்து டிப்பிக்கலி ஷேக்ஸ்பியரோட டைமில் வந்து யூஸ் பண்ண லாங்குவேஜ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. Archaic language includes words like thou, thee, thy, prithvi and inverted sentence structures. So inverted sentence structures வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு which gave Shakespeare's works a poetic elevated tone. ஸோ அவரோட ஒரு poetic style as well as அவரோட டோன் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து நிறையவே அங்கே இருக்கும். அவரோட ரைட்டிங்ஸ் அவரது நீங்கள் கண்டினியூவாக படிக்கும்போது தெரியும் அவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அவரோட ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு பர்சன் ஸ்கூலிங் வித் பைபிள் நாலேஜ் வந்து அழகாக ஸ்டோரி எழுதியிருக்காருன்னா ஷேக்ஸ்பியரோட டேலண்ட் வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக வந்து இருக்குது. ஏன்னா அவரோட ரைட்டிங்ஸ் அந்த அளவுக்கு எல்லாராலையும் அட்மையர் பண்ணப்பட்டிருக்கு. Shakespeare's tragedies are known for their dramatic, formal and often poetic language. ஸோ அவரோட ட்ராஜடிஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப அழகாக ட்ராமடைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ட்ராமா பர்ஃபெக்டாக பார்க்கணுன்னா அவரோட ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு சீன் பை சீன், ஆக்ட் பை ஆக்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் ஃபார்மல், ஸோ ஃபார்மல்னால் ஒரு கரெக்டான ஆர்டரில் இருக்கும். இது வந்து கிளம்ஸியாகவோ அந்த மாதிரி எந்த ஒரு கொலாப்ஸும் அதில் இல்லாமல் கிளியராக இருக்கும். அண்ட் ஆஃபன் இட் ஹஸ் பீன் வித் பொயட்டிக் லாங்குவேஜ். ஸோ அவரோட ரைட்டிங்கில், ட்ராமாவோட ரைட்டிங்கில் கூட பொயட்டிக் லாங்குவேஜில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பார். ஃபிட்டிங் த கிராவிட்டி ஆஃப் த தீம்ஸ். ஸோ அந்த இடத்துல, ஸோ அதுதான் பிளேஸ், டைம் அண்ட் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் வந்து அவரோட ரைட்டிங்ஸ், அவரோட தீம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஃபிட்டிங் த கிராவிட்டி ஆஃப் த தீம்ஸ். ஸோ அந்த பிளேஸ், டைம் அண்ட் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் அவரோட ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் வந்து அதில் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ த ரெஸ்ட் அதர் ஆப்ஷன் வந்து ஏன் இங்கே ராங்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரஸ்டிக்ன்றது வந்து ரஸ்டிக் லாங்குவேஜ் வந்து இன்ஃபார்மலாக இருக்கும், ரூரலாக இருக்கும், ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஃபாக்ஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ரஸ்டிக் லாங்குவேஜ் இஸ் இன்ஃபார்மல், ரூரல் ஆர் ஃபாக்ஸி, நாட் டிப்பிக்கல் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் எலிவேட்டட் ட்ராஜிக் ஸ்டைல். ஸோ ஷேக்ஸ்பியரோட ட்ராஜிக் ஸ்டைல் பார்க்கும்போது ஆர்கேக் தான் வந்து அவர் ரொம்பவே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். வேறு எந்த ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங்கும் வந்து அதில் வந்திருக்காது. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் அ டிப்பிக்கல் ரைட்டிங் ஆஃப் ஷேக்ஸ்பியர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரஸ்டிக் லாங்குவேஜ் வந்து இட் இஸ் இன்ஃபார்மல் ஆஸ் வெல் அஸ் ரூரல் அண்ட் ஃபோக்ஸி. ஸோ இது வந்து ரொம்ப வந்து ஃபார்முலான லாங்குவேஜே கிடையாது. வேறு எதுலேயுமே நம்மளால் இதை பார்க்க முடியாது. ரஸ்டிக்கை வந்து ஹியூமரஸ் வந்து வைல் ஷேக்ஸ்பியர் ரோட் காமெடிஸ் அவர் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹிஸ் ட்ராஜடிஸ் ஆர் சீரியஸ் அண்ட் நாட் ஹியூமரஸ். ஸோ இவரோட ஸ்டோரியில் வந்து இப்போ ட்ராஜடி வருதுன்னா கண்டிப்பாக ட்ராஜடி பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். அதில் வந்து எந்த ஹியூமர் சென்ஸும் கொண்டு வந்திருக்க மாட்டார், எந்த கேரக்டரையும் அதே மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ காமெடியில் காமெடி கேரக்டர்ஸும் யூஸ் பண்ணுவார். அதுதான் அந்த ஹியூமர்
ஹியூமரஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் ஆக்ஷன்ஸ், வரிஸ், அதோட அந்த ட்ராஜிக் இதில் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் வந்து வரணும், ஸோ அது பேஸ் பண்ணி ஃப்ரம் த பிகினிங் டில் த எண்ட் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் கிளியராக கொடுத்துருப்பாரு. பொம்பாஸ்டிக் மீன்ஸ் ஓவர்லி பாம்பஸ் ஆர் எக்ஸாஜரேட்டட் லாங்குவேஜ். ஸோ இப்போ ஒருத்தரை வந்து பற்றி சொல்லணும், ஒரு கேரக்டரை பற்றி சொல்லணும்னா இப்போ அவங்கள ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவாங்க தெரியுமா, அவங்கள பற்றி ரொம்பவே வந்து அவங்க ரொம்ப சிம்பிளான பர்சனாக இருப்பாங்க, பட் அவங்கள வந்து ரொம்பவே இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹையாக வந்து பேசி பேசி அவரை வந்து ரொம்ப பெருமையான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்க, அவங்க எதுவுமே பண்ணாததை கூட இவங்க இப்படிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது. அதான் பாம்பஸ்டிக்ன்றது ரொம்பவே எலாபரேட் பண்ணி இல்லாததை இருக்கிற மாதிரி ரொம்பவே வந்து உருவமைச்சு பேசுறது மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த பாம்பஸ்டிக்ன்ற ஸ்டைல். Bombastic means overly pompous or exaggerated language, though Shakespeare's language is poetic. ஷேக்ஸ்பியரோட லாங்குவேஜ் வந்து பொயட்டிக்காக இருந்தனால இட் இஸ் நாட் கிராட்டிடியூஸ்லி ஓவர் த டாப். ஸோ இந்த பொம்பாஸ்டிக் லாங்குவேஜ் வந்து டாப்பில் வந்து வரவே இல்லை. ஸோ இது வந்து ஹையாக ரீச் ஆகலை. ஆர்கிக் ஸ்டைலை தான் அவர் வந்து யூஸ் பண்ணார். பொயட்டிக் ஸ்டைலுக்கு வந்து எது இம்பார்ட்டண்ட்டோ அதை வந்து அவர் கொண்டு வந்தார். ஸோ இந்த பொம்பாஸ்டிக் ஸ்டைல் வந்து அவர் யூஸ் பண்ணலை, அது வந்து ஹைலி ஃபேமஸ் ஆகலை அப்படின்ற மாதிரி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் போம் அடாப்ட்ஸ் ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம்ஸ்? ஸோ ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம்ஸ்ன்ற போமை வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் போம் adopts French end rhymes. ஸோ எந்த போயம், இதில் வந்து ஒரு 4 போம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த போயமில் வந்து எது வந்து ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம்ஸை வந்து அடாப்ட் பண்ணுது, ஸோ ரைம் ஸ்கீம்ஸை வந்து எந்த ரைம் ஸ்கீமை வந்து அது பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுது, ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம் ஸ்கீமை வந்து எந்த போயம் வந்து சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த அவுல் அண்ட் தி நைட்டிங்கிள், ரூல் ஆஃப் ஆங்கரஸஸ், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், லெஜெண்ட் ஆஃப் குட் உமன். ஸோ லெஜெண்டுன்றது கூட வந்து ஈன்னு ஒரு ஃபார்மை வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஓல்ட் அண்ட் ஃப்ரெஞ்ச் போமை பொறுத்த வரைக்கும் அந்த ஈ வந்து சைலண்டான வேர்ட். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் த அவுல் அண்ட் தி நைட்டிங்கிள். ஸோ அங்கே தான் வந்து இந்த அவுல் அண்ட் த நைட்டிங்கில் தான் வந்து அந்த போயம் தான் வந்து எதை அடாப்ட் பண்ணுதுன்னா ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு. ஸோ த அவுல் அண்ட் தி நைட்டிங்கிள் இஸ் அ மிடில் இங்கிலீஷ் போம். ஸோ எந்த பீரியடில் இது வந்ததுன்னா மிடில் இங்கிலீஷ் காலகட்டத்தில். ஸோ இந்த போம் வந்து ஃப்ரம் த 12th or 13th century. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 12th or 13th centuryல தான் இந்த போயமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நோட்டபிள் ஃபார் இட்ஸ் யூஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம்ஸ். ஸோ எதோட யூசேஜ் வந்து இதில் ஹையாக இருந்ததுன்னா ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம்ஸ் வந்து இதில் ஹையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த போம்னா த அவுல் அண்ட் தி நைட்டிங்கிள் போமில். The poem is written in octosyllabic couplets. ஸோ ஒவ்வொரு சிலபிளுக்கு வந்து ஒவ்வொரு நேம் இருக்குது. ஸோ மோனோசிலபிள், டைசிலபிள், நம்ம ட்ரைசிலபிள்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி இங்கே ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ் அப்படின்னா 8. இப்போ சிலபிள்ஸ் வந்து ஒரு சிலபிளாக வந்து பிரிகிறத மோனோசிலபிள்னுவாங்க. இப்போ ஒரு வேர்டில் சிலபிள்ஸ் பிரிக்கிறோன்னா பிரியாமல் இருக்க சிலபிளை வந்து மோனோசிலபிள் சொல்லுவாங்க, அதுதான் 1 சிலபிள். இப்போ 2 அது ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா அது டைசிலபிள்னு சொல்லுவாங்க, அதுதான் 2 சிலபிள்ஸ். ஸோ 3 ஸ்ப்ளிட் ஆகும்போது ட்ரை சிலபிள்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரை சிலபிள் ஆர் 3 சிலபிள்னு சொல்கிறது தான் இங்கே வந்து அதே மாதிரி 8th சிலபிளை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்டோ சிலபிள் சொல்லுவாங்க. ஸோ இங்கே 8th சிலபிளை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஆக்டோ சிலபிள்னு சொல்லுவாங்க. திஸ் போம் இஸ் ரிட்டன் இன் ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ். எந்த போம்? த அவுல் அண்ட் தி நைட்டிங்கிள் வந்து ஆக்டோசிலபிக் கப்லெட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது வந்து 8 சிலபிள் லைன்ஸ் ரைமிங் இன் பேர்ஸ். ஸோ கண்டினியூஸாக ரைம் இருக்கும், அந்த 8 சிலபிள் லைன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எ ஸ்டைல் borrowed ஃப்ரம் ஃப்ரெஞ்ச் poetry. இந்த ஸ்டைல் எங்கேருந்து வந்து பாரோ பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரெஞ்ச் எண்ட் ரைம்ஸ், அதான் ஃப்ரெஞ்ச் ரைட்டிங்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க, ஃப்ரெஞ்ச் பொயட்ரியிலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கலி ஓல்டு ஃப்ரெஞ்ச் ரோமன்ஸ், அதான் பழைய நரேட்டிவ் போம்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஸ்டைலை தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. திஸ் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த நார்மன் கான்குவெஸ்ட் இம்பேக்ட் ஆன் English language and literature in medieval times. ஸோ நார்மன் சாக்சன் இந்த பீரியட் சொல்லுவாங்க. இந்த காலகட்டம் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனை பேஸ் பண்ணி தான் வரும். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் காலகட்டத்தில் அவங்க என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, அந்த டைமில் என்ன சேஞ்சஸ் வந்து இங்கிலீஷ்க்கு வந்ததுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த டைமில் இருந்த லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அந்த டைமில் அவங்க யூஸ் பண்ண ஸ்டைல் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் காலகட்டத்தை பேஸ் பண்ணி தான் வரும், ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை பேஸ் பண்ணி தான் வரும். ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்பவே ஹையாக இருந்த டைம் அந்த நார்மன் சாக்சன் பீரியட். ஸோ நார்மன் கான்குவெஸ்ட் இம்பேக்ட் ஆன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர் இன் மிடிவல் டைம்ஸ். அந்த மிடிவல் டைம்ஸில் 12th and 13th century பொறுத்த வரைக்கும் இவங்களோட
பாப்புலேஷன் ஹையாக இருந்தது, அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் ஹையாக இருந்தது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து ஃபைனலாக இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு நிறைய ரெவல்யூஷன் நம்ம பார்த்துட்ருப்போம். அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் படிக்கும்போது அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன ரைட்டிங்ஸ் கொண்டு வந்திருந்தா இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜஸ்க்கு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதில் அழகாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ த owl and the nightingale தான் கரெக்டான எக்ஸாம்பிள் ஆஃப் த poem which ends with French end rhymes. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் end rhymes வந்து டோட்டலாக இவங்க வந்து 8 couplets 8 syllabic couplets வந்து பேஸ் பண்ணது. ஸோ அந்த 8 syllable லைன்ஸை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா octosyllabic coupletsன்னு சொல்லுவாங்க. ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே ராங்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரூல் ஆஃப் anchorages also called anchoring vis. It is a prose work with alliterative rhythmic patterns, not French end rhymes. ஸோ இந்த ரூல் ஆஃப் ஆன்கரஸஸ்ன்ற ரைட்டிங்கை வந்து என்னன்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா ஆன்க்ரின் விஸ்ன்னு சொல்லி கூட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதோட இன்னொரு நேம் தான் ஆன்க்ரின் விஸ்ன்னு ரூல் ஆஃப் ஆன்கரஸஸோட இன்னொரு நேம் தான் வந்து ஆன்க்ரின் விஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபேமஸ் ப்ரோஸ் ஒர்க். அண்ட் இந்த ஃபேமஸ் ஃப்ரேம் ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணி வரோம்னா அலிட்ரேட்டிவ் ரிதமிக் பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ பொயட்ரிக் டிவைஸ் இல்லைனா லிட்ரரி டிவைஸ் பார்த்தோன்னா அலிட்ரேட்டிவ் ரிதமிக் பேட்டர்ன்ஸ் எல்லாம் வந்து இந்த போயம் பேஸ் பண்ணியும் இதெல்லாமே வந்து லிட்ரரி ஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணி வந்து வராது. அலிட்ரேட்டிவ் ரிதமிக் பேட்டர்ன்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க, நாட் ஃப்ரெஞ்ச் அண்ட் ரைம்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்கரின் வைஸில் வந்து இந்த ப்ரோஸ் ஒர்க்கில் என்ன மாதிரி லிட்ரரி டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அலிட்ரேட்டிவ் அண்ட் ரிதமிக் பேட்டர்ன். ஸோ இது மோஸ்ட் ப்ராப்ளம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவுஸ் ஆஃப் ஃபேம் இந்த போமை வந்து யார் எழுதினாருன்னா சாசர் எழுதினாங்க. எ போம் பை சாசர் ரிட்டன் இன் மிடில் இங்கிலீஷ் with iambic pentameter. So iambic pentameter யூஸ் பண்ணி எழுதின ஒரு போம் தான் the House of Fame which was written by Chaucer. And இது வந்து not French end rhymes, அதனால தான் இதை வந்து நம்ம சூஸ் பண்ணல. Legend of Good Women என்ற போம் வந்து another Chaucer's work using iambic pentameter and rhyme law. Legend of Good Women என்ற போம் வந்து another Chaucer's work அண்ட் இதுலேயும் வந்து ஐயாம்பிக் பென்டாமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காரு அண்ட் ரைம் ராயல் யூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து ஃப்ரெஞ்ச் ஆக்டோசிலபிக் கப்லெட் கிடையாது, அதனால அதை வந்து நம்ம வந்து ரைம் ஸ்கீம் இதில் கொண்டு வர முடியாது. ஸோ இது டோட்டலாகவே வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் வில்லியம் காட்வின் ஃபோக்கஸ்ட் ஆன் அன்ரெக்கார்டட் டெஸ்போட்டிசம் பை விச் மேன் பிகம்ஸ் தி டிஸ்ட்ராயர் ஆஃப் மேன்? வில்லியம் காட்வினோட எந்த ஒர்க்கில் வந்து அவர் வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு அன்ரெக்கார்டட் டெஸ்போட்டிசம் பை விச் மேன் பிகம்ஸ் தி டிஸ்ட்ராயர் ஆஃப் மேன்? ஸோ எந்த மேன் வந்து மேனுக்கே வந்து ஒரு டிஸ்ட்ராயராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி அவரோட இது வில்லியம் காட்வினோட ஒர்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் உடல்ஃபோ, த மேன் ஆஃப் ஃபீலிங், கேசல் ஆஃப் அட்ரான்டோ, காலிப் வில்லியம்ஸ். த ரைட் ஆன்சர் காலிப் வில்லியம்ஸ். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். வில்லியம் காட்வின்ஸ் நாவல் காலிப் வில்லியம்ஸ் எந்த இயரில் வந்து பப்ளிஷ் ஆச்சுன்னா 1794. ஸோ இட் இஸ் சப்டைட்டில் திங்ஸ் ஆஸ் தே ஆர். ஸோ இந்த காலிப் வில்லியம்ஸ் என்ற நாவல் வந்து இதில் சில திங்ஸ் வந்து நான் இருக்குன்னா சப்டைட்டிலாக இருக்குது. ஸோ அந்த சப்டைட்டில் என்னென்னு பார்க்கலாம். த புக் வந்து ஃபோக்கஸஸ் ஆன் தி அப்ரெசிவ் சிஸ்டம் ஆஃப் லா, பவர் அண்ட் சோஷியல் ஹையரார்கி தட் மேக் ஹியூமன்ஸ் டைரனைஸ் ஈச் அதர். ஸோ இந்த புக் வந்து எது ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா அப்ரெசிவ் சிஸ்டம் ஆஃப் லா as well as பவர் அண்ட் சோஷியல் ஹையரார்கி அண்ட் தட் மேக் ஹியூமன்ஸ் டைரனைஸ் ஈச் அதர். ஸோ இந்த சிஸ்டம் மூலமாக, ஸோ ஒரு லா மூலமாக ஒரு அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட பவர், இப்போ ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி இருப்பாங்க, ஸோ ஒரு பவர் ஆஃப் லீடர் வந்து இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க கொடுக்குற ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஸோ ஒரு மேன் மூலமாக இன்னொரு மேன் வந்து எப்படி வந்து அவங்க லைஃப்பை வந்து ரன் பண்ணணும் அது எல்லாமே வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்து இவர் வந்து எழுதியிருப்பார் இவரோட ஒர்க்கில். காட்வின் எக்ஸ்ப்ளோர்ஸ் தீம்ஸ் ஆஃப் சர்வேலன்ஸ், exploitation and the unrecorded despotism he saw in society. How the powerful control and destroy the vulnerable. ஸோ அந்த பவர்ஃபுல் கண்ட்ரோலில் ஒரு பர்சன் இருந்துட்டு இன்னொரு பர்சனை எப்படி அழிக்கிறாங்க, என்னெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படி வந்து தீம் ஆஃப் சர்வேலன்ஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் அன்ரெக்கார்டட் டெஸ்போட்டிசம். ஸோ இவர் வந்து இது சொசைட்டியில் என்ன பார்த்தாரோ அதை வந்து இந்த நாவலில் அவரோட ரைட்டிங்ஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ ஹவு த பவர்ஃபுல் கண்ட்ரோல் ஆஸ் வெல் அஸ் அந்த பவர்ஃபுல் கண்ட்ரோலால் எப்படி மற்றவங்க வந்து அழிகிறாங்க, டிஸ்ட்ராய் த வல்னரபிள் ஆர் கெடுதலை வந்து எப்படி வந்து அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய
அவரோட ரைட்டிங்ஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். காலிப் வில்லியம்ஸ் இஸ் கன்சிடர் எ பியோனரிங் ஒர்க் இன் தி ஜேர்னர் ஆஃப் பொலிட்டிக்கல் த்ரில்லர் அண்ட் கிரிட்டிக்ஸ் சோஷியல் இன்ஜஸ்டிஸ். ஸோ காலிப் வில்லியம் பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பேஸ் பண்ணி எழுதுவாருன்னா, அவரோட ஒர்க் எதை கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஜேர்னர் ஆஃப் பொலிட்டிக்கல் த்ரில்லர். ஸோ இவர் எழுதுகிற ஜேர்னர் எல்லாமே பொலிட்டிக்கல் த்ரில்லர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த பொலிட்டிக்கல் த்ரில்லர்னால் பொலிட்டிக்கல் ரீதியாக சொசைட்டியில் வந்து என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஸோ அதை எவிடன்ஸ் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா கிளியராக அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அவரோட ரைட்டிங்ஸில். ஸோ அவரோட ஒர்க் ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே வந்து எதை கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோன்னா சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் கிரிட்டிக்ஸும் வந்து அவர் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி அவர் நிறைய எழுதியிருக்காரு. ஸோ காலிப் வில்லியம்ஸ் வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து எழுதியிருக்காரு. எதை பேஸ் பண்ணினா சோஷியல் இன்ஜஸ்டிஸ் பேஸ் பண்ணி. பை விச் மேன் பிகம்ஸ் தி டிஸ்ட்ராயர் ஆஃப் மேன்ன்ற கொஸ்டின் வந்துடுச்சுன்னா ஸோ அது வந்து எழுதினது வந்து காலிப் வில்லியம்ஸ். ஒய் த அதர் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங்? த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் உடல்ஃபோ வந்து எ காத்திக் நாவல். இதை வந்து என்ன நாவல்னு சொல்லுவாங்கன்னா காத்திக் நாவல்னு சொல்லுவாங்க. அது யார் எழுதுனதுன்னா ஆன் ராட்க்ளிஃப் எழுதினாங்க, காட்வின் எழுதலை. ஸோ த மேன் ஆஃப் ஃபீலிங் வந்து யார் எழுதுனதுன்னா ஹென்ரி மேக்கன்சி. த மேன் ஆஃப் ஃபீலிங் வந்து ஹென்ரி மேக்கன்சி எழுதினாங்க. ஸோ அவருங்க எழுதுனது வந்து எ சென்டிமெண்டல் நாவல். ஸோ இது வந்து இந்த சென்டிமெண்டல் நாவலை வந்து காட்வின் எழுதலை. கேசல் ஆஃப் ஒட்ரான்டோ எ காத்திக் நாவல். இதுவும் காத்திக் நாவல். இது வந்து யார் எழுதுனதுன்னா ஹொரேஸ் வால்போல் எழுதினாங்க. இதுவும் காட்வின் எழுதலை அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ த ரைட் ஆப்ஷன் இஸ் காலிப் வில்லியம்ஸ்ன்ற நாவல் தான் வந்து வில்லியம் காட்வின் எழுதினாங்க. ஸோ மற்ற நாவல் எல்லாமே வந்து எழுதுனது டிஃப்ரெண்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்க காத்திக் நாவல்ஸ் வந்து ஒரு 2 இருக்குது. த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் உடல்ஃபோ, கேசல் ஆஃப் ஒட்ரான்டோ. பட் 2 ரைட்டர்ஸுமே டிஃப்ரெண்ட். த மிஸ்ட்ரிஸ் ஆஃப் உடல்ஃபோ எழுதுனது வந்து ஆன் ராட்க்ளிஃப், கேசல் ஆஃப் ஒட்ரான்டோ எழுதுனது வந்து ஹொராஸ் வால்போல். அப்புறம் மேன் ஆஃப் ஃபீலிங் வந்து சென்டிமெண்டல் நாவல், அது வந்து ஹென்ரி மேக்கன்சி எழுதினாங்க. ஹூ வாஸ் அவார்டட் நியூடிகேட் ப்ரைஸ் ஃபார் ஹிஸ் ஒர்க் சால்செட் அண்ட் எலிஃபேண்டா. சால்செட் அண்ட் எலிஃபேண்டன்ற ரைட்டிங் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஸோ இதுக்காக வந்து யாருக்கு இந்த அவார்ட் கொடுத்தாங்க, நியூடிகேட் ப்ரைஸ்ன்ற அவார்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்க, யாரோட ஒர்க்குக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேர்ட்ஸ்வொர்த், ஜேம்ஸ் ஹாக், ஜான் ரஸ்கின், கால்ரிட்ஜ். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தா, ஜேம்ஸ் ஹாகா, ஜான் ரஸ்கினா இல்லை சாமுவேல் டெய்லர் கால்ரிட்ஜர்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ரைட் ஆப்ஷன் வந்து ஜான் ரஸ்கின். த நியூடிகேட் ப்ரைஸ் இஸ் தி ப்ரெஸ்டீஜியஸ் பொயட்ரி அவார்ட் கிவன் பை தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட். ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட்லேருந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டு தான் த நியூடிகேட் ப்ரைஸ். இந்த அவார்டு வந்து யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஜான் ரஸ்கினுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் அவர் வந்து இவரோட பொயட்ரிக்காக வந்து வாங்கியிருக்காரு. ஜான் ரஸ்கின், எ ப்ராமினன்ட் ஆர்ட் கிரிட்டிக் அண்ட் சோஷியல் திங்கர், won this prize for his poem Salset and Elephanta. ஸோ ஜான் ரஸ்கின் வந்து இவர் ப்ராமினன்ட் ஆர்ட் கிரிட்டிக்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் அ கிரிட்டிக் ரைட்டர், அதுக்கப்புறம் சோஷியல் திங்கர். ஸோ சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி வந்து நிறைய எழுதுவார். ஸோ இவர் தான் வந்து இந்த அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எந்த போயமுக்காகனா சால்செட் அண்ட் எலிஃபண்டாக்காக. ஸோ ஜான் ரஸ்கின் வந்து நியூடிகேட் ப்ரைஸ்ன்ற அவார்டை வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து எந்த போயமுக்காக வாங்கினாங்கன்னா சால்செட் அண்ட் எலிஃபண்டான்ற போயமுக்காக வாங்கினாங்க. ரஸ்கின் வாஸ் அன் அண்டர் கிராஜுவேட் அட் ஆக்ஸ்ஃபோர்ட் வென் ஹி ரிசீவ் திஸ் அவார்ட். ஸோ இவர் இந்த அவார்டு வாங்கும்போது அந்த காலேஜில் வந்து யூஜி படிச்சுட்டு இருந்தார். ஸோ இவர் வந்து இவரோட யூஜியை கூட கம்ப்ளீட் பண்ணல. பை த டைம் இவர் எழுதின அந்த போம்காக அவருக்கு அந்த அவார்டு வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டினை நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.